எந்த கட்சியில் இப்போ காசு ஒரு 10 காசு செலவு பண்ணாமல் எந்த கட்சி தலைவனா ஜெயிச்சிட்டு சொல்லி பார்க்கலாம். எந்த கொம்பனாலையும் ஜெயிக்கவே முடியாது. இப்போ காசு இருக்கு செலவு பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன காசு இருக்குதுன்னு கேட்குறோம். 1 கோடி ரூபா செலவு பண்ணால் 2 கோடி 3 கோடி எடுக்க தான் செய்வான். ஏன் நீ 10 காசு நீ விவசாயமானாலே ஒரு 100 ரூபாய் விவசாயத்தில் நம்ம முதலீடு போட்டால் அதில் 1000 ரூபாய் கிடைக்குமா தான் பார்க்குறாங்க. அது போல தான் எல்லா கட்சியிலையுமே இதுதான். 10 ரூபா போட்டால் 20 ரூபாய் எடுக்க யோசிப்பாங்க. சும்மா வந்து காசை கொடுத்து ஜெயிச்சுட்டானுங்க, காசை கொடுக்குறானுங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, கொள்ளடிக்கிறாங்க. ஏப்பா கொள்ளடிக்கல, குறைஞ்சபட்சம் 20% அவங்க எடுத்துட்டாலும் 80% மக்களுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. உடனே வந்து சொல்லணுங்க திமுகவில் காசை கொடுக்குறாங்க, இந்த வாட்டி பெட்டியை மாற்றிட்டாங்க. சத்தியமாக ஒரு பெட்டி கூட மாற்றவே மாட்டோம். ஆனால் 2026 எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமையுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் என்ன முதல்ல வாயிலையும் வைத்தின ஆட்சின்னு சாவறானுங்க பல பேர். நீ என்ன தான் விமர்சனம் பண்ணாலும் சரி, விமர்சனத்தை எதிர்த்து